தூக்கம் வராத அச்சத்தில் அந்த மர்ம சாயல். அந்த இரவு மிகவும் விசித்திரமாக துவங்கியது. இரவு 10 மணியளவில் மின்னல் ஒளியுடன் கூடிய கனமழை பெய்து முடிந்தது. சாலை முழுக்க இருள் மூடப்பட்டிருந்தது. என் அறையில் இரவே வந்திருக்காது போல இருந்தது. விளக்கு கலைந்த மங்கல்மயமான ஒளி மட்டும் இருந்தது. தூங்க முயன்றேன். ஆனால் மனதில் ஏதோ ஒரு விதமான பரபரப்பு. நேரம் சென்று கொண்டே இருந்தது. மெல்ல பின்பக்கமுள்ள சாளரத்தின் மீது வெளிப்படாமல் ஒரு சாயல் தோன்றியது. அது அங்கேயே நின்று கொண்டிருந்தது. பயமாக கண்ணை மூடியேன். ஆனால் காற்றில் வந்த ஒலிகள் என்னை தொடர்ந்து அவதியளித்தது. அந்த சாயல் மெல்ல நகர்வது போன்ற உணர்வுகள். இது என்ன முடிவடையும் என நினைத்து துணிச்சலுடன் அருகே சென்றேன். சாளரத்தை அடைக்க முயன்றேன். ஆனால் ஒரு குளிர்ந்த காற்று என் உடலை தீண்டியது. நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? அந்த சாயல் பறவையாக மாறிவிட்டது. ஆனால் அது இயல்பான பறவை இல்லை. அதன் கண்கள் மின்மினி ஒளியுடன் ஜொலித்தது. அது எனக்கு ஏதோ சொல்வது போல் இருந்தது. ஆனால் நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதன் பின்னர் சாயல் மாறி கதவை நோக்கி நகர்ந்தது. கதவின் அருகே ஏதோ ஒரு குரல் கேட்டது. அச்சத்தில் கதவை திறந்து வெளியே பார்த்தேன். வெளியே காற்றின் ஒலி மட்டுமே. ஆனால் அந்த சாயல் என்னை தொடர்ந்து உள்வாங்கியது. அந்த இரவில் நான் தூங்க முடியவில்லை. அந்த மர்ம சாயல் என்னிடம் என்னவோ சொல்ல முயன்றது. ஆனால் நான் இன்னும் பதில் அறியவில்லை. இன்றுவரை அந்த இரவு என்னை ஒரு புதிராகவே துரத்தி வருகிறது. அது ஒரு அடையாளமா? அல்லது எனது கற்பனையா?